மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி அடுத்த வேப்பங்குளம் பகுதியைச் சேர்ந்த லிங்கசாமி என்பவருடைய மகன் காளையன். இவர் அதே கிராமத்தில் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த இளம் பெண்ணை காதலித்து வந்த நிலையில் இதற்கு பெண் வீட்டார் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் இரண்டு தரப்பினரும் கடந்த 8ஆம் தேதி கள்ளிக்குடி காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் பேச்சுவார்த்தை நடத்தி அனுப்பி வைத்ததாக சொல்லப்படுகிறது. செல்போனை வச்சு படம் எடுத்தான்னு சொல்லி பொய்யான ஒரு தகவல் சொன்னாங்க. தம்பியை அடிச்சு வந்தது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் புட்டேஸை பார்த்த மாதிரி தெரியும். நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம்ன்ற ஒரு இதை வச்சு இந்த பிள்ளையோட பேசுகிறானா பழகிறான்றதை தெரியும். பொண்ணு மேட்ரு தெரிஞ்சு வருன்றதுக்காக பேசி முடிச்சுக்கிறோம்ட்டு சரி பேசிக்கிறோம்னு சொல்லி பேசி முடிச்சுட்டு சரின்ட்டு நம்ம வேணாம் இந்த பொண்ணு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம். அன்று இரவு ஏற்பட்ட தகராறில் காளையனை பெண்ணின் வீட்டார் சரமாரியாக தாக்கி செல்போனை பறித்து சென்றதாக கூறப்படுகிறது. மேலும் தாக்குதல் நடத்திய பின் காளையன் பதறி அடித்துக்கொண்டு வீட்டிற்கு ஓடிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளது. இதனிடையே இளம்பெண்ணின் சகோதரி காளையனின் சித்தப்பாவிற்கு செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு காளையனை வெளியூருக்கு அனுப்பிவிடுமாறு பேசியதாகவும் இது தொடர்பாக ஆடியோ வெளியானதாகவும் சொல்லப்படுகிறது. ஒரு 10 பேர் ரேஷன் கடையில் உட்காந்துருக்காங்க. அடிக்கணும்னு காளையனை அடிச்சு கொள்ளணும் இருக்காங்க. நான் சொன்னேன் நாங்கள் பேசி முடிச்சுட்டு வந்தோம். நாங்கள் ஒன்றுக்குள்ள பேசி முடிச்சுட்டு வந்துட்டோம். நாங்கள் சமாதானம் போயிட்டோம். அப்படி நீங்கள் அடிக்கிறாந்தா அது உங்கள் பாடு நம்ம பேசி முடிச்சுட்டு வந்துட்டோம்னு என் தம்பிகிட்ட சொன்னதாக ஆடியோ எனக்கு போட்டு காமிச்சான். இந்நிலையில் கடந்த 13ஆம் தேதி வீட்டிலிருந்து சென்ற காளையன் காணாமல் போன நிலையில் மறுநாள் காணவில்லை என பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதையடுத்து அவர்களும் தேடி வந்த நிலையில் கடந்த 15ஆம் தேதி அதே ஊரில் உள்ள கண்மாயில் சடலமாக கிடந்தார். போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் காணாமல் போனதாக அளிக்கப்பட்ட வழக்கை சந்தேக மரணம் என மாற்றியதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த காளையனின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் சந்தேக மரணம் என்ற வழக்கை SC/ST வழக்காக பதிவு செய்ய வேண்டும் என வலியுறுத்தி உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பறித்து சென்ற செல்போனை சென்று கேட்டபோது கொடுக்க முடியாது என கூறி பெண்ணின் உறவினர் மிரட்டியதாக உயிரிழந்த காளையனின் தந்தை லிங்கசாமி குற்றம் சாட்டினார். மேலும் அந்த செல்போனில் பல முக்கிய விவகாரம் உள்ளதாக பெண் வீட்டார் தெரிவித்துள்ள நிலையில் அதில் என்ன விஷயம் உள்ளது என்ற கேள்வி எழுப்பியுள்ள காளையனின் தந்தை மிரட்டியதாக சொல்லப்படும் ஆடியோவும் அவர்களிடம் உள்ளதாக கூறினார். செல்போனை கேட்க போனோம், கொடுங்கம்மான்னு கேட்டோம். இல்லை செல்போன்லாம் கொடுக்க முடியாது, அதில் என்னம்மா இருக்குது, அதெல்லாம் விஷயம் நிறையா இருக்குது, இவங்க 2 பேரும் பேசியிருக்காங்க கொண்டிருக்காங்க என்று சொன்னாங்க. சரிம்மா என்று நான் போயிட்டோம். என்னைக்கிருந்து உன் மயன் சாவு எங்கள் கையில் தான் என்று அந்த அம்மா கல்யாணி அம்மாவும் சொன்னாங்க. காளையன் உயிரிழப்புக்கு பெண் வீட்டார்தான் காரணம் என குற்றம் சாட்டியுள்ள அவருடைய தந்தை சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக இளைஞரின் செல்போன் மற்றும் வெளியான ஆடியோ உள்ளிட்டவைகளை கொண்டு விசாரணை நடத்த வேண்டும் என இளைஞரின் உறவினர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இதனிடையே பிரேத பரிசோதனையில் இளைஞருக்கு எந்த காயமும் இல்லை என முடிவு வந்துள்ளதாக கூறப்படும் நிலையில் உள்ளுறுப்புகளில் ஏதேனும் பாதிப்பு உள்ளதா என்பதற்கான ஆய்வுக்கு அனுப்பி வைத்துள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவித்துள்ளதாக சொல்லப்படுகிறது.